சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் நம்ம பையனுக்கு எதிராக போய் அதனால அவன் மேல குழப்பழி விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து எப்படி அவனை வெளியே கொண்டு வரணும்னு பார்க்கணுமே தவிர நாம ஒருத்தர் குறை சொல்லிக்கிறதுல அர்த்தம் இல்ல. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. வித்யா, முடிவா நீ என்னதான் சொல்ற? நீ எங்க எல்லாரு கூட அருணை பார்க்க வர்றியா இல்லையா? இல்லப்பா, கண்டவெல்லாம் நினைச்ச நேரத்துல என் தம்பியை போய் பார்க்கும்போது நான் என் இஷ்டப்படி என் தம்பியை போய் பார்க்க கூடாதா? ஏய், ரஞ்சிதாவை வம்பு கிழக்காம உன்னால இருக்கவே முடியாதா? பிறந்த நாள் அன்னைக்கு அவனை போய் பார்க்க முடியலையேன்னு நான் எவ்வளவு சங்கடப்பட்டேன்னு தெரியுமா? நம்ம சார்பில் ரஞ்சிதா போய் பார்த்துட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் என் மனசு அப்பதான் கொஞ்சம் சமாதானமே ஆச்சு. இவ செஞ்ச காரியத்துக்காக நன்றி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. இப்படி குத்தி காட்டி பேசுறது பெரிய பாவண்டி. அந்த பாவமே உன் நிம்மதியை அழிச்சிரும். இந்த பார், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த புத்திய மாத்திக்கோ. அக்கா, உங்களுக்கு தான் வண்டி வந்திருக்கு, நீங்க கிளம்புங்க. மாமா, உங்களுக்கு என்ன வண்டி வரலையா? இல்ல, எங்களுக்கு புக் ஆகல. நானும் மாமாவும் போற வழியில ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறோம். போலாமா மாமா? போலாம். சிம்ரன் அக்கா, நீ வீட்டை பாத்துக்க. வாமா. இதான் சரியான டைம். இப்ப போய் தேடுவோம். இதுல இல்ல, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. அது பழைய டைரி, புது டைரி இன்னும் வாங்கல. ஐயோ, வந்துட்டாலே என்ன பண்றது? ஏய் நில்லடி. உன் ரூம்ல வந்து எதையோ தேடிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே போயிட்டு இருக்க? தேவையில்லைன்னு தோணுதுங்க. நீங்க பொறுமையா தேடுங்க. தேடுறது கிடைக்க உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஏய் நில்லடி. என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன தேடுறேன்னு கேள்றி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் லாயரை பார்க்கணும். ஏய், அப்பா பையனுக்காக போறாரு, மாமா மாப்பிள்ளைக்காக போறாரு. நீ யாருக்காகடி போற? எந்த உரிமையில நீ போயிட்டு இருக்க?